டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் படித்த திருப்பூரை சேர்ந்த மருத்துவ மாணவர் சரவணன் தற்கொலை செய்திருக்க வாய்ப்பு இல்லை என பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரியவந்துள்ளது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் திருப்பூரை சேர்ந்த சரவணன் MD படிப்பில் சேர்ந்து படித்தார். அவர் கடந்த ஜூலை 9ஆம் தேதி மர்மமான முறையில் தனது அறையில் இறந்து கிடந்தார். அவர் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியானது. இந்த விவகாரம் நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தது. மேலும் CBI விசாரணைக்கு உத்தரவிடவும் கோரிக்கைகள் எழுந்தன. இந்த நிலையில் சரவணனின் தந்தை கணேசன் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை அடுத்து சரவணனின் பிரேத பரிசோதனை அறிக்கை அளிக்கப்பட்டது. ஆனால் அதில் சரவணன் தற்கொலை செய்திருக்க வாய்ப்பு இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சரவணன் உடலில் யாரோ விச ஊசி செலுத்தி இருக்க வேண்டும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விச ஊசியானது மருத்துவம் தெரிந்த ஒருவராலே செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று பிரேத பரிசோதனையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர் கதிர் கே குப்தா தலைமையிலான மருத்துவர்கள் குழு இந்த அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது.